19ஆம் தேதி பிறந்தவர்கள் 19ஆம் தேதி விதியின் உள்ளவர்கள், அதாவது பிறந்த தேதி, மாதம், வருடம் கூட்டுத்தொகை 19ஆம் எண்ணில், அதாவது பெயர் எண்ணில் கொண்டவர்களுடைய பலனும் யோகமும் பாதிப்பும் பரிகாரமும் பிறந்த தேதி நேரம் வைத்து சுய ஜாதகத்தை அமைத்து ஒருவருடைய விதியை தீர்மானிப்பது போல் அந்த விதியை மாற்ற மதியால் பெயர் அமைப்பதே பெயரியல் ஆகும், அதாவது நியூமராலஜி ஆகும். முதலில் நியூமராலஜி செயல்படும் விதத்தை பற்றி பார்ப்போம். எல்லா உயிரினங்களுக்கும் தன்னியல்பான ஒரு வடிவம் ஒன்று உண்டு. இவ்வடிவம் 3 பரிணாம வடிவங்களை உள்ளடக்கியது. அவை ஒளியியல் வடிவம் சவுண்ட் ஃபார்ம், வரி வடிவம் ஜியோமெட்ரிக்கல் எக்ஸ்பிரஷன், மூன்றாவது பருவ வடிவம் கிராஸ் ஃபார்ம். இந்த 3 படிவங்களும் இணைந்து முரணின்றி இயங்கினால்தான் ஒரு உயிர்நிலையில் முழு வளர்ச்சியும் வெற்றியும் உண்டாக்கும். இவ்வகையில் ஒருவருடைய பெயர் எழுதும்போது அது அவருடைய வரி வடிவம் அல்லது எந்திரமாகிறது. அவருடைய பெயர் ஒலிக்கப்படும் போது அது அவருடைய ஒளி வடிவமாகிறது. இதுவே மந்திரமாகும். இவ்விரண்டும் முரணின்றி இயங்கி அவருடைய பருவம், அதாவது உருவ வடிவத்தை நன்கு அமைத்து இயங்க செய்கின்றன. எனவே ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் சக்தியாக பெயர் விளங்குகிறது. மேலும் எந்த கிரகத்தின் ஆதிக்கத்தில் பெயர் அமைந்துள்ளதோ அக்கிரகத்தின் ஒளியியல் மின்காந்த தொடர்பால், அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் லிங்க் தொடர்பால் அக்கிரகத்தின் ஆளுமையில் அமைகின்றன. எனவே நன்மையும் தீமையும் சுய ஜாதகத்தில் கிரக நிலைகளும் கோச்சார கிரக நிலைக்கேற்ப வாழ்வியலில் நடைபெறும். சரி, பெயர் எண்ணை எவ்வாறு கண்டுபிடிப்பது? ஒவ்வொரு எழுத்துக்கும் எண் அலைவரிசை பின்வருமாறு அமைந்துள்ளன. எண் 1 சூரியனுக்குரியது, குணம் மேன்மை குணம் கொண்டவையாகும். எழுத்து A, I, J, Q, Y. எண் 2 சந்திரனுக்குரியது, மென்மையான குணம் பெற்றவையாகும். B, K, R. எண் 3 குருவுக்குடையது, போதனை வழங்கும் குணம் பெற்ற ஆகும். C, G, L, S. எண் 4 ராகுக்குரியது, பகைமை பாராட்டக்கூடிய குணம் பெற்றவையாகும். D, M, T. எண் 5 புதனுக்குரியது, தோழமை குணம் பெற்றவையாகும். E, H, N, X. எண் 6 சுக்கிரனுக்குரியது, ரசனை குணம் கொண்டவையாகும். U, V, W. எண் 7 கேதுக்குரியதாகும், சோதனை தரக்கூடிய குணம் பெற்றவையாகும். O, Z. எண் 8 சனிக்குரியது, வேதனை அளிக்கக்கூடிய குணம் பெற்றவையாகும். F, P. எண் 9 செவ்வாய்க்குரியது, சாதனை படைக்கும் குணம் பெற்றவையாகும். ஆனால் இதற்கு எழுத்துக்கள் இல்லை. இவ்வாறு உள்ள எண்களை உங்கள் பெயர் எழுத்துக்குரிய எண்ணோடு கூட்டி வரும் எண்ணே பெயரெண்ணாகும். உதாரணமாக சிவா, எஸ்க்கு 3, ஹச்சுக்கு 5, ஐக்கு 1, விக்கு 6, ஏக்கு 1. இப்போ 3, 5, 8, 8, 1, 9, 9, 6, 15, 15, 1, 16. அதாவது பெயர் எண் 16. இதை கூட்டினா மொத்தம் 7 வரும். இது கேதுவோட ஆதிக்கம் பெற்ற எண்ணாகும். 1 சூரியனும் 6 சுக்கிரனும் இணைந்து 7 கேதுவாக அமையப்பெற்ற எண்ணாகும் இந்த சிவாங்கிற பேர். 19ஆம் தேதி பிறந்தவர்கள், விதியின் 19 பெற்றவர்கள், அதாவது பிறந்த தேதி, மாதம், வருடம் ஆகியவற்றை கூட்டி வரும் தொகை. 19ஆம் எண்ணில் பெயர் கொண்டவர்களுடைய பலன்களையும் யோகத்தையும் பாதிப்பும் பரிகாரத்தையும் இப்போது பார்ப்போம். 19ஆம் எண் சூரியன் ஆதிக்கம் பெற்ற எண்ணாகும். இவ்வெண் சிம்மத்தில் ஆட்சி புரியும் சூரிய சக்திக்கு ஒப்பாகும். மேலும் செவ்வாய் இணைவு பெற்ற எண்ணும் கூட. எனவே 1 சூரியன் 9 செவ்வாய் இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு பெயரின் அமைய பெற்றவர்களுக்கும் சூரியனும் செவ்வாயும் சிம்மத்தில் இருந்து பாவ கிரகங்கள் பாதிப்பில்லாமல் இருந்தால் பிறப்பு முதல் இறப்பு வரை நாட்டையே ஆளும் அதிகாரமிக்க ராஜாவாக வாழ்வார். இவர்களுக்கு உலகையே ஆளும் அதிகாரம் செய்யும் சூரியனும் செவ்வாயும் அமைய பெற்றதாவதால் இவர்கள் நாடும் சுகபோகங்கள் அனைத்தும் மிக எளிதாக கிடைக்கும். இவர்கள் தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் எப்போதும் சோம்பேறிகளாகவோ வெட்டியாகவோ இருக்க மாட்டார்கள். மேலும் செய்யும் ஒவ்வொரு செயலும் நேர்மையும் எந்தவித வளைவு சுழிவுக்கும் இடமில்லாமலும் கடமை தவறாத மன்னன் போல் விளங்குவார்கள். இவர்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும். குறிப்பாக அரசியல், அரசு, போலீஸ், நிர்வாகம் என எந்த துறையாக இருந்தாலும் இவர்கள் தலைமை பதவியும் அதுவும் அதிகாரம் உள்ள பதவியே தேடி வரும். பதவி, கௌரவம், வெற்றி, செல்வம், புகழ் என வாழ்வில் அதிகரித்து கொண்டே செல்லும்.
ஒவ்வொரு ஒழுக்கத்திற்கும் உண்மைக்கும் கட்டுப்பட்டு நடக்கும் இவர்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய பெற்றவர்களாக விளங்குவார்கள். இவர்களுடைய உலக வாழ்வு சக்தி பெற்று திடகாத்திரமாகவும் இருப்பார்கள். வயதான காலத்திலும் கூட இளமையாக விளங்குவார்கள். கல்வியிலும் அறிவிலும் மிகுந்த தேர்ச்சியும் பிறவியிலேயே எளிதில் கற்றுக்கொள்ளும் குணநலங்களை பெற்றவர்களாக விளங்குவார்கள். மருத்துவர்களாக இருப்பவர்கள் உயிர்காக்கும் துறையில் சிறந்து விளங்குவார்கள். இவர்கள் போலீஸ் துறையில் இருந்தால் ஆட்சியாளரை பயப்படும் அளவிற்கு சக்தி படைத்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் வெல்ல எவராலும் முடியாது. இப்பலன்கள் எல்லாம் சூரியனும் செவ்வாயும் சுய ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று பிற பகைக்கிரகங்களால் பாதிக்காமல் இருந்தால் நடைபெறும். சூரியனும் செவ்வாயும் கெட்டிருந்தால் நண்பர்களின் ஆலோசனையால் கடும் தீங்குக்கு ஆட்படுவார்கள். சிறை தண்டனையும் குற்ற செயல்களால் பல பாதிப்புகளுக்கு உட்படுவார்கள். அரசியல், அரசு பொறுப்பு, நிர்வாக பொறுப்பிலிருந்து திடீரென அதல பாதாளத்திற்கு கூட வீழ்வார்கள். குறிப்பாக எப்போதெல்லாம் சூரியனும் செவ்வாயும் கோச்சார காலங்களில் பாதிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் கடும் துன்பங்களுக்கு ஆட்படுவார்கள். எனவே அப்போது உரிய கிரக சாந்தியும் தெய்வ வழிபாடும் அதற்குரிய மந்திரங்களையும் உச்சரித்து கெடுதல் நீக்கிக் கொள்ளலாம். சூரியனும் செவ்வாயும் நல்ல நிலையில் சுய ஜாதகத்தில் உள்ளவர்கள் சூரியனும் செவ்வாயும் கோச்சார காலங்களில் பாதிக்கப்படும் போது ஏற்படும் கெடுதல் பலன்களை நீக்க ஞாயிறு செவ்வாய்க்கிழமைகளில் சிவன் முருகர் வழிபாடும் சூரிய அஷ்டோத்திரம் படித்தும் கந்தசஷ்டி கவசம் படித்தும் கேட்டும் நலம் பெறலாம். மேலும் எந்த கிரகத்தால் பாதிக்கப்படுகிறதோ அந்த கிரகத்துக்குரிய வழிபாடும் சாந்தியும் கிரக சாந்தியும் செய்ய வேண்டும். சரி, எவ்வாறு பெயரெண்ணை சரி செய்வது? பிறந்த தேதிக்கேற்பவும் சுய ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைக்கேற்பவும் பெயரும் அதாவது பெயர் எண்ணை அமைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அமைக்கும் போது சுய ஜாதகத்தில் மோசமான வாழ்க்கை இருந்தாலும் பிறந்த தேதி விதியன் அதாவது கூட்டுத்தொகையான தேதி மாதம் வருடம் ஆகியவளாலும் ஏற்படும் கெடுதல்களை குறைத்து வாழ்க்கையில் ஏற்றம் பெற முடியும். இதற்கு உதாரணமாக திரைப்பட பாடல்களை கூற முடியும். பாட்டில் கருத்து இருக்கிறதோ இல்லையோ என்பதை தாண்டி அதன் எழுத்துக்களும் ஒளி இயல்களும் சரியாக அமைந்துவிட்டால் மோசமான பாடல்கள் கூட பிரபல்யமும் நல்ல வருமானமும் பெற்றுள்ளதை எளிதாக அறிய முடியும். ஆகையால் தான் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அதற்கான கடவுள்களையும் எந்திரங்களையும் மந்திரங்களையும் உருவாக்கி வைத்து காலங்காலமாக வழிபட்டு இன்னல்களை போக்கி வருகிறோம். எனவே நியூமராலஜி ஒருவருடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. இதனால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் முதல் எழுத்து வரிசையான உருவாக்கி வைத்துள்ளனர். மிக முக்கியமாக வாழ்வியல் தொடர்ந்து இடர்பாடுகளையும் இன்னல்களையும் சந்தித்து வருபவர்கள் நியூமராலஜி என அப்பா அம்மா வைத்த பெயரை மாற்ற வேண்டிய அவசியமில்லை. அந்த பெயருடன் எழுத்துக்களை கூட்டியோ துணை பெயரை இணைத்தோ மாற்றி வளம் பெறலாம். மேலும் அவற்றை சரியாக செய்ய வேண்டும். இல்லையெனில் கடும் பாதிப்புகளை உருவாக்கிவிடும். எனவே கிரக அறிவியல் தெரிந்த வல்லுநர்களிடம் ஆலோசனை செய்து மாற்ற வேண்டும். மேலும் பெயர் சுய ஜாதகத்தில் உள்ள பெயருக்கான கிரகம் சரியாக இருந்தும் இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவிப்பார்கள். இதற்கு கோச்சார கிரக நிலையும் தசாபுத்திகளால் தான் ஏற்படும். இதற்கு உரிய கிரக சாந்தியும் தெய்வ வழிபாடும் மந்திரங்களை உச்சரித்தும் கெடுதல் காலங்களில் நலம் பெறலாம். மேலும் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பலை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யவும். இதனால் பதிவு ஏற்பட்டவுடன் தங்களுக்கு உடனே தெரிய வரும். நன்றி, வணக்கம்.